الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام وليس للحج المبرور ثوابا إلا الجنة صدق رسول النبي الكريم وكما قال عليه الصلاة والسلام. இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய வல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். உத்தம தூதர், சத்திய சீலர், சன்மார்க்க போதகர் சர்தார் துஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணுவாக எடுத்து நடந்த முஃமினான ஆண் பெண் ஒவ்வொருத்தர் மீதிலும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றம் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னர் புனிதமான இந்த ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே இத்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹுடைய இல்லமாம் இந்த பள்ளிவாயிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றான். அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் எம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும், எதை விட்டு தவிர்த்து நடக்கும்படி ஹராம் என்று தடுத்திருக்கின்றானோ தடை கட்டளை விதித்திருக்கின்றான். அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் 100க்கு 100 முற்றுமுழுதும் தூரமாக இருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் ஹஜ்ஜுடைய மாதங்களில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரமதானுடைய காலம் முடிஞ்சால் ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ் மாதம் இது அஷ்ஹுரும் மஅலூமாத். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொன்னான், ஹஜ்ஜுன்றது அது வந்துன்னா அது அறியப்பட்ட சில மாதங்கள். ஹஜ்ஜுடைய அந்த காலம், ரமதானுடைய காலம் எப்போ முடிஞ்சிட்டோ அப்போ ஹஜ்ஜுடைய காலம் ஆரம்பிச்சிட்டு. இப்போ எங்களுக்கு நினச்சா என்ன செய்யலாது, ஹஜ்ஜிக்கு போகலாது. ஹஜ்ஜிக்கு போகிறதுக்குரியவங்க இப்போ தயாராக இருக்கிறாங்க. 3500 பேர் இந்த நாட்டில் ஹஜ்ஜுடைய கடமையை இந்த நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட கோட்டாவில் அடிப்படையில் தயாராக இருக்கிறாங்க, ரெடியாக இருக்கிறாங்க. ஹஜ்ஜிக்கு போகிறேன்னு சொன்னால் 23 லட்சம் தேவை. இப்போ 2 பேர் கணவன் மனைவி ஹஜ்ஜிக்கு போகிறோண்டா 50 லட்சம் வேணும். கிட்டத்தட்ட கொஞ்சம் கூடும் குறையும். எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஹஜ்ஜிக்கு போகணும் என்று சொன்னால் நாங்கள் இப்போ அடுத்த வருஷத்துக்கு போகிறதுக்கு இப்போ இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இப்போலேருந்து தயாராகும். எனவே இது ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவங்களுக்குரிய பயான் அல்ல. இருந்தாலும் இது ஹஜ்ஜுடைய காலம். ஷவ்வால் ஆரம்பித்து துல்காதா, துல்ஹஜ்ஜுடைய காலம். இந்த பொறுமதியை நாங்கள் விளங்கி வைக்கணும். ஹஜ்ஜுடைய இந்த கடமை எவ்வளோ பொறுமதியானது. அப்போ இப்போலிருந்து தயாராகினா தான் என்ன செய்யலாம், அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் போகலாம். என்னடா முழு உலகத்திலையும் ஹஜ்ஜுடைய கோட்டாவுடைய அடிப்படையில் 1 மில்லியனுக்கு 1000 வீதம் தான் ஒரு நாட்டில் முஸ்லீம்களுடைய ஜனத்தொகையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் அன்புக்குரியவர்களை இந்த நாட்டில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கூடுதலான கோட்டா. 3500ன்றது முஸ்லீம்களுடைய மில்லியன் கணக்கு எண்ணிக்கை 2 மில்லியன் 2.5 மில்லியன் தான் இருக்குது. ஆனாலும் அன்புக்குரியவர்களே ஒரு சான்ஸாக அதிகமாக தரப்பட்டிருக்கிறது.
எனவே நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும் அல்லாஹ்விடத்திலே. இது மிக பொறுமதியான ஒரு கடமை. இதில் நிறைய அற்புதங்களை, நிறைய ரகசியங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். இந்த குறுகிய நேரத்தில் நாங்கள் அந்த விஷயங்களை பரிமாறிக்கொள்ள இந்த இடத்துக்கு மிக பொருத்தமானதாக இருக்கும், சால பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில் நான் ஓதின ஆயத்து இருக்குதே, ஃபமன் ஃபரத, இந்த அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஃபமன் ஃபரத ஃபீஹின்ன அல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ் வமா தஃஅலூ மின் கைரி யஅலமுல்லாஹ் வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா வத்தகுன் யா உலில் அல்பாப். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜுடைய கடமை, இது மிக முக்கியமான கடமை. இஸ்லாத்துடைய கடமைகள் 5 இருக்குது. அந்த 5 கடமையில் மிக முக்கியமான ஒரு கடமை ஹஜ்ஜுடைய கடமை. ஒவ்வொரு கடமையும் வித்தியாசப்பட்டது. சில கடமைகள் பணத்தோட, ஜகாத் பணத்தோடு சம்பந்தப்பட்டிருக்குது, இது உடலாலையும். சில கடமைகள் அது உடம்போடு சம்பந்தப்பட்டிருக்குது, தொழுக கடமை. அன்புக்குரியவர்களை, நோன்பு, உடம்பால் நோன்பு பிடிக்கிறோம். அன்புக்குரியவர்களை, இப்படி இந்த 5 கடமையில் ஹஜ்ஜி உடலாலையும் பொருளாலையும். பணமும் தேவை. இதற்காக இந்த கடமையை நிறைவேற்றத்துக்கு பணம் இருக்கணும். இல்லாதவர், அவருக்கு உடம்புல சக்தி இல்லாதவர் கடமை இல்லை. பணம் இந்த குறிப்பிட்ட தொகை இல்லாதவருக்கு இது கடமை இல்லை அன்புக்குரியவர்களே. ஆனாலும் இது ஒரு அற்புதமான ஒரு கடமை, இது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். நாம் கல்பால் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். ஹிஜ்ரி 9 கடமையாக்கப்பட்ட இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நான் நிறைவேற்ற வேண்டும். நான் பல நாடுகளுக்கு சென்று வந்திருக்கின்றேன், ஆனால் இன்னும் ஹஜ்ஜி கடமையை செய்யவில்லை, உம்ரா கூட செய்யவில்லை என்று சொன்னால் நாம் கைசேதப்பட வேண்டும், கைசேதப்பட வேண்டும். அல்லாஹ் இந்த ஹஜ்ஜுடைய இந்த கடமை, இந்த ஹஜ்ஜை பற்றி ஒரு சூரத்துல் ஹஜ் என்ற ஒரு சூறாவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மக்கமா நகரம், இந்த காபத்துல்லா ஹரம் ஷரீஃபுக்கு பைத்து இந்த ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்ற எவ்வளோ பெரிய ஒரு பரக்கத் இருக்குது. இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ் லல்லதி பக்கத முபாரக்கா. இது முபாரக்கானது, இந்த கடமை முபாரக்கானது, பரக்கத். இதில் எங்களுக்கு பெரிய ஒரு லாபம் இருக்குது, பரக்கத் இருக்குது. எங்களோட பாவங்கள் எல்லாம் இதில் மன்னிக்கப்படும். வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத். இது எங்களுக்கு அல்லாஹுக்காக வேண்டி செய்கிற மிக முக்கியமான ஒரு கடமையாக, அதுக்குரிய சக்தி போறதுக்கு பாதையால சக்தி பெற்று இருக்கிறார், பணம் அவரிடத்தில் இருக்குது. மனிஸ்ததா இலைஹி சபீலா, அவர் கடமையை நிறைவேற்றும். வமன் கஃபர فإن الله غني عن العالمين. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யார் நிராகரிக்கிறார், புறக்கணிக்கிறார். எத்தனையோ பேர் இன்றைக்கு பணம் இருக்குது, பணத்தை சேர்த்து வச்சு கொண்டு இருக்கிறாங்க. 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் கையில் இருக்குது. காரணங்களை வச்சு கொண்டு இந்த கடமையை செய்யாமல் இருக்கிறாங்க அன்புக்குரியவர்களே. ஆனால் அந்த காரணங்கள், அது இவருடைய கடமை, இது வாஜிப். இந்த ஹஜ்ஜுடைய கடமை இருக்குதே, இது வாஜிப். ஒருத்தர் பணத்தை சேர்க்கிறாரு, தன்னுடைய மகளுடைய திருமணத்தை நடத்தி வைப்பதற்காக வேண்டி 30 லட்சம் பள்ளி பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறார். ஹஜ்ஜுடைய கடமை இருக்குதே, அந்த கடமை இந்த பணத்தின் மூலமாக அன்புக்குரியவர்கள், இவருக்கு ஹஜ்ஜுடைய கடமையும் இருக்குது. மற்ற பக்கம் இந்த ஹஜ்ஜு செய்கிற அளவுக்கு சல்லி வந்திருக்குது. இன்றைக்கு இஸ்லாம் லேசானது, இதை சரியாக நாங்கள் விளங்கல்ல. பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறாரு, ஆனால் அதற்காக வேண்டிய அந்த திருமணத்தை நிச்சயம் செய்ய வேண்டும், அது இல்லை என்று சொல்ல வரவில்லை, நிக்காஹை செய்ய வேண்டும். ஆனால் அந்த பெண்ணுடைய தரப்பிலே நாம் செய்யக்கூடிய விடயங்கள் இது நம்முடைய கடமையா என்று பார்த்தால் இல்லை. ஆனால் ஹஜ்ஜு பணம் வந்துவிட்டது என்று சொன்னால், அந்த தொகை வந்துவிட்டால் அதனுடைய கடமை, ஹஜ்ஜுடைய கடமை வந்துவிட்டது. அதை புறக்கணிக்கின்றோம். எதை? ஹஜ்ஜுடைய கடமையை புறக்கணிக்கின்றோம். இதை செய்வதற்கு முயற்சி செய்கின்றோம். செய்யக்கூடாது என்று சொல்ல வரவில்லை. இஸ்லாம் லேசானது. இஸ்லாம் நிக்காஹுடைய விஷயத்தை அழகாக சொல்லி தந்திருக்குது. பெண்ணுடைய தரப்பில் எதுவுமே கட்டாயம் இல்லை. பொண்ணுக்கு நகை கொடுக்கறது கட்டாயமா, பொண்ணுக்காக சாப்பாடு கொடுக்கறது கட்டாயமா, அல்லது அன்புக்குரியவர்களை பொண்ணுக்காக ஹோல் ஏற்பாடு செய்கிறது கட்டாயமா, அல்லது பொண்ணு உடுப்பாட்டுறது கட்டாயமா என்று பார்த்தால் இது ஒன்றும் வாஜிப் இல்லை. ஆனால் மற்ற கட்டத்தில் போகும் செய்கிற விஷயங்கள் எல்லாம், இஸ்ராஃபில், ஹராத்தில், இப்படியெல்லாம் போகும். அதை பற்றி விரிவாக பேச போனால். ஆனால் வாஜிப் என்ன? ஹஜ்ஜு நிறைவேற்றது. வாஜிபை விட்டுட்டாரு அன்புக்குரியவர்களே. இப்போ என்ன செய்து பாவியாகிறாரு.
விலங்கு தானே. எத்தனையோ பேர் பணத்தை வச்சு கொண்டிருக்கிற. நான் கொழும்புலே மண்டைக்கு ஜும்மாவுக்கு போய்த்துனா ஹசரத் என்னோட பேசி கொண்டிருக்கிறார், ஞாபகப்படுத்தார். எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை பணத்தை வச்சு கொண்டு இருக்கிறது, அதை ரோல் பண்ணுறது, வீட்டை வாங்குறது, சல்லியை வச்சு கொண்டிருக்கிறது, வீட்டை விற்கிறது, மர சல்லியை வச்சு கொண்டிருக்கிறது, வாகனத்தை வாங்குறது, ப்ராப்பர்ட்டியை வாங்குறது வச்சு. இவருக்கு இவர் காலம் போய்ட்டு கொண்டே இருக்குது, இந்த கடமை இருக்குன்னு அந்த உணர்வே இல்லை அவருக்கு. அல்லாஹ் சொல்றான், ஒமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன். இதுக்கு தகுதி இருந்தும், இதுக்குரிய தகுதியில் நாங்கள் இருந்தும், அது எங்களோட கல்போட சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா அந்த நேரத்தில் எங்களுக்கு யார்ட்டையும் ஃபத்துவா கேட்குற விஷயம் கேட்க இயலாது. இஸ்தப்தி கல்பக் என்று தான் சொல்லணும். வைன் அஃப்தவுக், உங்களோட உள்ளத்தில் ஃபத்துவா கேளுங்கோ. உங்கள்கிட்ட வசதி இருக்குதா இல்லையா, உள்ளம் ஃபத்துவா தரும். சில கட்டங்களில் உள்ளத்திட்ட நாங்கள் நியாயம் தேடி போனாலும், எங்கே ஃபத்துவா தேடி போனாலும் அன்புக்குரியவர்களை, என்னுடைய ரகசியம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி, எங்களுக்கு தோதுவான முறையில் சில ஃபத்துவாக்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் போகிறோம். எங்களை உள்ரங்கமான ரகசியத்தை நாங்கள் சொல்கிறோம் இல்லை, தெளிவாக விளங்கப்படுத்துகிறோம் இல்லை, எங்கே போய் ஃபத்துவா கேட்குறோமோ. ஆனால் இஸ்தப்தி கல்பக்கன் ஒன்று இருக்குதே, உள்ளத்தோட ஃபத்துவா கேட்டோம் என்றா அன்புக்குரியவர்களே, அந்த கடமை எனக்கு கடமை தான் என்று உள்ளம் எங்களுக்கு பதில் சொல்லுமா இல்லையா? وَمَنْ كَفَرَ فَإِنَّ اللَّهَ غَنِيٌّ عَنِ الْعَالَمِينَ. ஹஜ்ஜிர கடமையை சொல்லிட்டு கடைசிக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் இதை புறக்கணிச்சுட்டு இருக்கிறீங்க, நிராகரிக்கிறீங்கன்னு சொன்னால், இதை செய்யாமல் காலத்தை ஓட்டுறீங்கண்டா, فَإِنَّ اللَّهَ غَنِيٌّ عَنِ الْعَالَمِينَ. உங்களோட உலகத்தில் யார்கிட்டையும் எந்த தேவையும் அல்லாஹுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, கஃபர, காஃபிராக ஆகிட்டீங்க. அதுதானே ஒமன் கஃபராண்டா. இஸ்லாத்துடைய கடமைகள், ஒரு கடமையை புறக்கணிச்சா என்ன நடக்கும்? அப்போ அந்த இடத்துக்கு நாங்கள் போய்த்திருக்கிறதே நாங்கள் உணராமல் இருக்கிறோம். ஆனால் உண்மையில் நான் நியாயத்தை பேச வாரேன். அந்த காலம் மாதிரியில் இந்த காலம், முந்தி காலம் 75,000 80,000 1,00,000 இருந்தால் ஹஜ்ஜி போய்த்தாச்சு. ஆனால் இப்போ அப்படி போயிலுமா ஹசரத்? இப்போ உள்ள தொகையை பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட். ஆனால் அமௌண்ட்டுக்குள்ளே வேலையெல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது. ஹஜ்ஜி மட்டும்தானே பின்னுக்காகுது. அன்புக்குரியவர்களே, இதில் நாங்கள் கவனம் செலுத்தணும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, இப்போ நான் மனைவியை கூட்டிகிட்டு ஹஜ்ஜிக்கு போகிறேன்டா 50 லட்சம் தேவை. மனைவியை கூட்டிகிட்டு ஹஜ்ஜிக்கு போகிறேன்டா 50 லட்சம் தேவை. இப்போ நேற்று மூணாத்து கூட எங்களோட ஒய்ஃப்ட்ட சொல்லியிருந்தாங்க, ஒரு பெண்மணி ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு கேட்குறாங்க. அவங்க சொன்னாங்க 23 லட்சம் ஒத்தருக்கு. உண்மையிலே கஷ்டம்தான், பெரிய ஒரு தொகை. இதுக்கு உண்மையிலே வசதி உள்ளவங்களுக்கு தான் ஏழும். ஆனால் நாங்கள் அந்த விஷயத்தில் நாங்கள் உள்ளத்தோடு ஃபத்துவா கேட்டோம். சரி, இது கட்டாய கடமை. இதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய வெகுமதிகளை தாரான். பின்னால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்கள் உள்வாங்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு இது செமிக்கும். இப்போ கொஞ்சம் என்னமோ ஹஸ்ரத் சொல்லி கொண்டு போகிறான்ற மாதிரி விளங்கும். ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் ரஜஅ மின் துனூபிஹி கயௌமி வலதத்ஹு உம்முஹ். இப்போ ஹஜ்ஜிக்கு போகிறார் ஒருத்தர், என்ன அவர் அங்கே போயிட்டு சரியான முறையில் சொல்லப்படக்கூடிய முறையை பேணி அங்கே என்ன செய்கிறாரு, ஆபாசமான விஷயங்கள், அசிங்கமான கெட்ட பேச்சுவார்த்தைகள், செயற்பாடுகள் இவைகளிலிருந்து தவிர்ந்து இவர் என்ன செய்கிறாரு, ஹஜ்ஜை சரியாக கடமையை நிறைவேற்றிட்டு வாராரு. ரஜஅ மின் துனூபிஹி கயௌமி வலதத்ஹு உம்முஹ். அவர் அங்கிருந்து அந்த ஹரத்திலிருந்து வார நேரத்தில் தண்ட உம்மா, அன்றைக்கு பெத்தெடுத்த புள்ள எவ்வளோ அன்புக்குரியவர்கள் எந்த பாவமும் இல்லாமல் அன்று பிறந்த பாலகன் என்று சொல்கிறோமே, அன்று பிறந்த பாலகனை பூரா வாராரு. புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டது. அப்போ ஹரத்தில் அவர் ஹஜ்ஜை முடிச்சுட்டு வெளியாகிற நேரம், உம்மட வயிற்றிலிருந்து வெளியாகிற நேரமும் ரெண்டும் என்ன செய்து நேர்படுகிறது. உம்மட வயிற்றிலிருந்து வரக்கூடிய பிறந்து வார நேரம் எப்படி வந்தாரோ அதை போல அல்லாஹ் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் அன்புக்குரியவர்களே. இதன் பாவங்கள் என்ன செய்யப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது. பாவங்கள் மன்னிக்கப்படுது. இப்போ நாங்கள் பாவத்தை நினச்சி கவலைப்பட்டு இருப்போம். என்ற பாவம் எவ்வளோ காலம் நான் வாழ்ந்துட்டேன், இன்னின்ன பாவங்கள் எல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன். சில பாவங்கள் தௌபா செய்யணும், அந்தந்த இடத்துல போய் அதுக்குரிய தௌபாவை நாங்கள் செஞ்சே ஆகணும். ஒரு சம்பவம் அன்புக்குரியவர்களே, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சம்பவம் எழுதப்பட்டிருக்குது. அவங்க
அவங்களுடைய வஃபாத்துடைய கட்டத்தில் சஹாபாக்கள் அவங்களுக்கிட்ட இருக்கிறாங்க. வஃபாத்துடைய கட்டம், சஹாபாக்களோட பேசி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு நினைவு வருகுது அவருக்கு இஸ்லாத்துக்கு வந்த சரித்திரம். அவங்க இஸ்லாத்துக்கு வந்த சரித்திரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க இஸ்லாத்துக்கு வரக்கூடிய அந்த நேரத்தில் வந்து அவங்க பேசிட்டு இப்போ இஸ்லாத்துக்கு ஷஹாதத்து கலிமாவை சொல்லி ரசூலுல்லாஹ்வோட கையில் பைஅத் செஞ்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போகிறாங்க. அந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டு கடைசி நேரத்தில் மனசுக்கு ஒரு இது வார சிலாக்களுக்கு திடீர்னு மனசு மாறுறன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி வந்துச்சு. யாருக்கு? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன நீங்கள் இவ்வளோ ரெடியாகி எல்லாம் வந்துட்டு திடீர்னு என்ன செஞ்சிட்டீங்க, மனசு மாறிட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்ட உடனே இப்போ இந்த சம்பவத்தை சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அம்ர் இப்னு ஆஸ் தன்னுடைய வஃபாத்துடைய கட்டத்தில் அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் இவ்வளோ காலம் வாழ்ந்துட்டேன், இவ்வளோ பாவங்கள் குஃப்ரியத்தில் இருந்தது தானே, நிராகரிப்பில் இருந்தது, இதெல்லாம் எல்லாம் மன்னிப்பா? நான் ஷுவரா, கன்ஃபார்மா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதோட இதனுடைய மன்னிப்பெல்லாம் கிடைக்குமா? இதுக்குரிய மன்னிப்பெல்லாம் கிடைக்குமா? அதில் எனக்கு சந்தேகம் வந்துச்சு, எல்லாம் மன்னிக்க மாட்டானோ, நான் நீக்கிற மாதிரியே ஈந்துட்டு போய்த்துட்டேனே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ 3 விஷயத்தை சொல்கிறாங்க. ஒன்று, அன்னல் இஸ்லாம யஹ்திமு மா கான கபுலஹு. அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் என்றது எப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ கலிமாவை சொல்லி அதுக்கு முன்னால் எவ்வளவு காலம் வாழ்ந்து என்ன அநியாயத்தில், என்ன பாவத்தில், என்ன அட்டூழியத்தில், ஏன்னா அந்த கலிமா அவ்வளோ பொறுமதியானது. நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கலிமா இருக்குதே, அதுக்கு முன்னால் அவர் 70 ஆண்டு வாழ்ந்தாலும் சரி, 100 ஆண்டு வாழ்ந்தாலும் சரி, 1000 ஆண்டு வாழ்ந்தாலும் அவர் வாழ்ந்து ஒரு நாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், கலிமாவை சொன்னார், மௌத்தாகி போனார், அவருடைய முன்னுக்குள்ள எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சு போடுவார். அதை விளங்கப்படுத்தினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாம் யஹ்தி மா கான கப்ல. வன்னல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரத்தும் அப்படித்தான், தஹ்திமு மா கான கப்லஹா. ஹிஜ்ரத்துக்கு முன்னால் செஞ்ச பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்ச உடனே என்ன செய்யறது? மன்னிக்கிறது. அல்லாஹ் மன்னிச்சிடுறான். 3வது விஷயம் சொன்னாங்க, வ அன்னல் ஹஜ்ஜ தஹ்திமு மா கான கப்ல. ஹஜ்ஜியும் என்ன செய்யும்டா, அதுக்கு முன்னுக்குள்ள ஹஜ்ஜை செஞ்சா, ஹஜ்ஜுடைய கடமையை செஞ்சா அதுக்கு முன்னுக்குள்ள பாவத்தை அப்படியே மன்னிச்சு. இதுதான் கயௌமி வலதத்து, அன்று பிறந்த பாலகனை போல எந்த பாவக்கரையும் இல்லாமல் வரார். அந்த பாக்கியத்தை நீங்களும் அடையணும் என்றா அதனுடைய அந்த உறுதியான அந்த ஹஜ்ஜுடைய நீயத்து இருக்குதே, அதை நாங்கள் உறுதியாக மற்ற எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் வெளிநாட்டுக்கு போகணும், நான் இப்படி ஊடு கட்டணும், வாகனம் வாங்கணும், நான் இவ்வளோ பெரிய ஏன்னா கடைகள் பல கடைகளாக மாறணும், இந்த ப்ராப்பர்ட்டிகள் அதிகமாக ஆய்கொண்டு போகணும், இந்த ஹிம்மத்துகள், இந்த நீயத்துகள் வைக்கிறோம், முயற்சி செய்கிறோம், அடைகிறோம். இதை போல் ஹஜ்ஜு செய்யணும், உம்ரா செய்யணும், அந்த நீயத்து வரணும். ஏனெண்டா கவலையான விஷயம், பல பேர் பல நாடுகளுக்கு போகிறாங்க, வராங்க, வீட்டில் போயிட்டு வராங்க, ஆனால் ஹஜ்ஜு கடமை இல்லை. அதுக்கும் அல்லாஹுடைய பாக்கியம் கிடைக்கணுமே. அல்லாஹ் நாடுறவங்களுக்கு தானே அந்த சான்ஸை கொடுப்பான், அந்த பாக்கியத்தை கொடுப்பான். இதையும் நாங்கள் உணர்ந்து கொள்ளணும். சில கஷ்டவாளிகள் போயிட்டு வராங்க, வசதியோடு இருக்கக்கூடியவங்க காலத்தை கடத்தி கொண்டே போகிறாங்க. இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் அன்புக்குரியவர்களே, நான் கடந்த ஜும்மா ஒன்று எடுத்தேன், ஹுதுபா உண்டு, அஸ்பாபு துஹூலில் ஜன்னா, சொர்க்கத்துக்கு எங்களை கொண்டு போகக்கூடிய ஆதாரபூர்வமான 20 அமல்கள், இஷ்ரூன சபபன் லி துஹூலில் ஜன்னா, சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய 20 அமல்கள். அந்த அமலில் ஒன்று ஈமான். இது தெளிவாக ஹதீஸ் குர்ஆனுடைய ஆயத்துக்கள் ஆதாரபூர்வமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய அமல் என்பதாக. அதில் ஒன்று ஈமான். அடுத்தது தாஅத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிபடுறது, கஸ்ரத்துல் சுஜூத், அதிகமாக சுஜூது செய்கிறது, அல் ஹவுஃப் மினல்லாஹ். இந்த பாயிண்ட்ஸை தான் சொல்கிறேன் அன்புக்குரியவர்கள், இது விரிவாக சொல்கிற நேரம் இல்லை. கஸ்ரத்து சுஜூத், அதிகமான சுஜூத், அல் ஹவுஃப் மினல்லாஹ், அல்லாஹுடைய பயம், அஷ்ஷஹாதத்து ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகிறது, அத் தமஸ்ஸுக் பில் குர்ஆன், குர்ஆனுடைய தொடர்பு, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ். அதில் ஹதீஸை சொல்கிறேன், லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, அதுக்குரிய கூலி என்ன? சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. ஹஜ்ஜுல் மப்ரூர்.
அதே போல் அல் முஹாஃபதத்து அல ஸலவாத்தில் ஹம்ஸ், 5 நேர தொழுகையை பக்குவமாக பாதுகாக்கிறாரு. கஃபாலத்துல் யதீம், அனாதைகளை பராமரிக்கிறாரு. அயாதத்துல் மரீத், நோயாளிய நோய் விசாரிக்கிறாரு. அஸ்ஸமாஹா, மன்னிப்பு. அல் முத்திஆ லி ஜௌஜிஹா, ஒரு பெண் தன்னை கணவனுக்கு வழிபடுறது, அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாத மாற்றமான விஷயம் அல்லாததுல தண்ட கணவனுக்கு இதாஅத் செய்யக்கூடிய பெண் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புறான். இதுக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்குது. அடுத்தது இஃஷா உஸ்ஸலாம், சலாத்தை பரப்புறது. இத்ஆமு தஆம், சாப்பாடு கொடுக்கிறது. சிலத்துல் அர்ஹாம், உறவு பேன்றது. ஸலாத்து பில்லைல், இரவு தொழுக. அஸ்ஸப்ரு அலா ஃபிராக், அன்புக்குரியவர்களே சபுர் செய்கிறது, பொறுமை செய்கிறது. இதன் மூலமாக அடுத்தது ஆயத்துல் குர்சி, அது மாதிரி சூரத்துல் முல்க், அதே போன்று செய்யுதுல் இஸ்திக்ஃபார். இது எல்லாத்திலையும் இது 20 விஷயங்கள் அன்புக்குரியவர்கள். இந்த 20ல் ஹஜ்ஜுல் மப்ரூரும் வருது. 20ல் ஹஜ்ஜுல் மப்ரூரும் வருது. அல் அம்ரு சாபி மினல் உமூரி வல் அஸ்பாபுல்லதி துத்ஹிலுக்கல் ஜன்னா, எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய 20 விஷயங்கள் உலமாக்கள் தெளிவாக குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஆதாரம் அதனுடைய நிழல்ல எடுத்து எழுதியிருக்கிறாங்க. தெளிவாக சொர்க்கத்துடைய வார்த்தையிலே பாவிக்கப்பட்ட அந்த வாசகத்தோடு வந்திருக்குது. இந்த அமல்கள் எல்லாம் எங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகும். எனவே அந்த அமல்களை வடித்து நாங்கள் செய்யணும் அன்புக்குரியவர்களே. அதில் 7வது அமல் எடுத்து எழுதியிருக்கிறாங்க அல் ஹஜ்ஜுல் மப்ரூர். ஹஜ்ஜுல் மப்ரூர் இது அல்லாஹுடைய உதவியால், இது பெரும் பாக்கியம். இதுக்கு எங்களுக்கு வசதி இருக்குது. கான ஃபி இஸ்திதாஅத்திக வ ஃபி இம்கானிக். இந்த கடமையை, இந்த ஃபர்தை, இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நாங்கள் நிறைவேற்றணும். இதை பிற்படுத்தி கொண்டு போகக்கூடாது. சில நேரத்தில் இதுக்கு நாங்கள் சக்தி இல்லை, உண்மையில் இந்த கடமைக்கு நாங்கள் தகுதி இல்லை, அப்படியே இருந்துடவும் கூடாது. தகுதி இல்லாதவங்களும் கூட நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னென்னா, உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன், உங்களோட ஷேர் பண்ணி கொள்கிற விஷயம் என்னென்னா, இல்லை ஆக மற்ற ஒன்றுக்கும் இல்லைன்னு வந்தாலும் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றணும். அந்த அளவுக்கு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. சக்தி இல்லை, இஸ்திதாஅத் இல்லை, அது கடமை இல்லை. ரூஃபிஅ அன்ஹுல் ஹரஜ், அவருக்கு பாவம் வராது. விளங்கிச்சா? இதுதான் கடமை. ஆனால் உண்மையில் அது கடமையாக இருந்து அந்த கடமையை நிறைவேற்றாமல் இருந்தால், தஹீர் பண்ணி கொண்டு இருப்பார் இருந்தால், தஹீரு ஜன்புன், பின்னு காக்கிறது பாவம். ஏன் காரணம் பின்னு காக்கிறது பாவம்? சக்தி இருந்து பின்னு காக்கிறது ஏன் பாவம் என்றால், அன்னக லா தத்ரி மதா தமூத், எனக்கும் உங்களுக்கும் தெரியாது நாங்கள் எப்போ மௌத் ஆகுவோம் என்று. இப்போ ஒரு விஷயம் வருகிறது அன்புக்குரியவர்களே. நான் ஒரு ஹுதுபாவுடைய தலையங்கம் எடுத்தேன். அஹப்புல் அமாலில் மையித் ஃபி கபரிஹி, மையித் கபரில் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய அமல்கள் என்றது. அதில் 5 அமல்கள் இருக்குது. மையத் கபருக்கு போய்த்தாலும் கபூரில் இருந்து ஹா ஹா ஹான்னு எதிர்பார்த்து கொண்டீங்க. இந்த அமலை சமூகம் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். இந்த அமலை உறவுகள் கொண்டு வந்து சேர்க்கணும். அதை நேரத்தோடு விளங்கினா எங்களுக்கு அமல் செய்யலாமா இல்லையா அன்புக்குரியவர்களே? 1வது துஆ, 2வது இஸ்திக்ஃபார், 3வது சதகா, 4வது ஹஜ் உம்ரா, 5வது அன்புக்குரியவர்களே கடன் வச்சுட்டு போய்த்தா இந்த கடனை நிறைவேற்றணும். நல்ல சதகா கொடுக்க இருந்துச்சு, எனக்காக சதகா கொடுக்கணும், எனக்காக துஆ செய்யணும், எனக்காக இஸ்திக்ஃபார் செய்யணும் என்ற உறவுகள். இந்த ஹஜ்ஜு கடமையை நான் பாருங்களே பின்னு காக்கி இருந்துட்டு மௌத்து வந்துட்டு மௌத்தாகி கபருக்கு போய்த்தா இந்த உறவுகள் செஞ்சு இந்த கடமையை நிறைவேற்றல பாவியாக ஆகிடும். கடனை கொடுக்காம மௌத்தா போனால் என்ன நிலைமையோ, ஹஜ்ஜை நிறைவேற்றாம போனால் இதுதான் நிறைய கடன். ஒரு ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது. அந்த ஜனாசா பக்கத்தில் போர்டு போடப்பட்டிருச்சாம். சில விஷயங்களை உணர்த்துறதுக்காக வேண்டி சொல்கிறேன். அந்த போர்டில் அரபுல் எழுதப்பட்டிருக்கு, யமுர்ரு அகாரிபி ஃபி ஜிவாரி கபரி வகஅன்ன அகாரிபி லா யாரிஃபுனி வதவில் மீராஸ் யக்தசிமூன மாலி வலா யுபாலூன் இன் ஜஹது துயூனி ரகிம அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான லா யுஸல்லி அலா மையத்தின் அலைஹி தைனும். இப்படி எழுதப்பட்டிருந்துச்சாம். ஒரு போர்டு ஒன்றில் ஜனாசா அடக்கப்பட்டிருக்குது. மையவாடிக்கு பக்கத்தில் ஒரு போர்டு உண்டு. அந்த போர்டில் இந்த அரபுல இந்த வாசகம் ஒரு கவிதை மாதிரி அந்த ஜனாசா கபருக்குள்ளுக்கு பேசுகிற மாதிரி அது அப்படியே எழுதப்பட்டிருக்குது. என்னண்டா, ஏண்ட உறவுகள் எல்லாம் என்ன யமுர்ரு அகாரிபி பிஜிவாரி கபரி, என்ன அடக்கம் செஞ்சுட்டு எனக்கு பக்கத்தாலே ரோட்டோரத்தால் போகிறாங்க. யமுர்ரு அகாரிபி, அகாரிபுன்றது நெருங்கின சொந்தம், சரியா?
வகஅன்ன அகாரிபி லா யஅரிஃபூனி, சொல்லுவோமே கண்டுக்காம போறாங்கண்டு, கண்டுக்காம போறானோல். இல்லா மாஷா அல்லாஹ், எல்லாரும் அப்படின்னு சொல்ல வரவில்லை நான், ஆனால் நிறைய பேர் அப்படித்தான். வகஅன்ன அகாரிபி லா யஅரிஃபூனி வதவில் மீராசி யக்தஸிமூன மாலி, எனக்கு எவ்வளோ சொத்து செல்வங்கள் இருந்தது, கோடி பணங்கள் இருந்தது, எவ்வளோ சேர்த்து வச்சேன், 7 பரம்பரை 8 பரம்பரை 10 பரம்பரையா எவ்வளோ சேர்த்து வச்சேன். ஆனால் நான் கபருக்கு போயிட்டேன். ஏண்ட பணத்தெல்லாம் என்ன செஞ்சு இந்த 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 பங்கு பிரித்து கொள்றவங்க என்ன மீராஸ்காரர்கள் இருக்கிறாங்களே, இந்த வராசத்துக்கு சொந்தக்கான புள்ளக்குட்டி தானே, அவங்கெல்லாம் பிரித்து எடுத்துட்டாங்க. வலா யுபாலூன் இன் ஜஹது துயூனி, எனக்கு கடன் இருக்கு, ஒரு 5000 ரூபா கடன். சுப்ஹானல்லாஹ், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அன்புக்குரியவர்களே, இப்படித்தான் செஞ்சிட்டாங்கன்னு சொல்ல வரல, உண்மையில நாங்கள் கண்கூடாக கண்டும் இருக்கிறோம். எல்லாரும் அப்படி அல்ல, இல்லா மாஷா அல்லாஹ், நல்ல முறையில் இந்த விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், இல்லை என்று சொல்ல வரவில்லை. எல்லாம் பிரித்து பங்கு போட்டான் கொஞ்ச நாளில், என்ற சொத்தை பிரித்து பங்கு போட்டுன்னு கபூரில் இருந்து ஏங்குறாரு. வலா யுபாலூன் இன் ஜஹது துயூனி, 5000 ரூபா கடன் வச்சுட்டு போயிட்டோம். கஷ்டமா இல்லையா அன்புக்குரியவர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுகைக்கு வந்தால் கடன் இருந்தால் தொலை வைக்க மாட்டார்கள். ஏன்? கடனை நிறைவேற்றுங்க உடனே. இன்ஜஹது துயூனி, இதை தான் மறுப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலா யுபாலூன், இவங்க கணக்கில்லாமல் இருக்கிறாங்க, எனக்கு கடன் இருக்குது, ஏண்ட சொத்து கோடிக்கணக்கு, ஆனால் அதை கொடுக்க இடையில பங்கு போட்டுக்கொண்டு அதிலையும் சண்டை பிடிச்சி கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை தொலை வைக்க மாட்டார்கள். லா யுஸல்லி அலா மையத்தின் அலைஹி தைனுன், எந்த மையத்துக்கு கடன் இருக்குதோ அந்த மையத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் நிறைவேற்ற பொறுப்பெடுக்காத வரைக்கும் தொலை வைக்க மாட்டார்கள். எவ்வளவு ஆழமான விஷயம் அன்புக்குரியவர்களே. இப்போ எங்களுக்குரிய நசீஹத்தை சொல்றேன். ஹாவில் அன் தஸ்னஅ லினஃப்ஸிக அமலன் வ அஸரன் யப்கா அஜ்ருஹு வ நஃப்உஹு, நானும் நீங்களும் இப்ப இந்த விஷயத்துல சுயநலமாக இருக்கணும். ஏன்? ஏண்ட கபருடைய விஷயத்துல, ஏண்ட வாழ்க்கைக்கு ஏண்ட கபருக்காக வேண்டி இந்த விஷயங்களை நான் கபருக்கு சேர்க்கிற விஷயத்துல நான் யாருக்கும் முட்டு கொடுக்க கூடாது. என்னுடைய இது அது சுவர்க்கம் வரை போகும் வரை உள்ள அனைத்து அமல்களையும் செய்து கபருக்கு சேர்த்து விட்டு நாம் செல்ல வேண்டும். அதிலே ஒன்றுதான் ஹஜ்ஜு உம்ரா. ஹஜ்ஜை விட்டுட்டு போய்த்தாலும் அன்புக்குரியவர்களே, குடும்பம் செய்ய காட்டியும் பார்த்துட்டே இருக்குது ஜனாசா. அதனால் வாழ்நாளில் சந்தர்ப்பம் கிடைச்சா செஞ்சிடுவோம். அதுக்குன்னு குடும்பத்துக்கு ஒன்றும் செய்யாமல் போய்த்திடாதீங்க, நல்லா செய்யுங்க தாராளமாக. ஆனால் எங்களுக்கு நாங்கள் எங்களோட கடமைகளை பாலாக்கிட்டு போய்த்திடக்கூடாது. வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. எனவே இந்த கடமைகள் இருக்குதே, இந்த கடமைகளை நாங்கள் அழகான முறையில் நிறைவேற்றுவோம். இதற்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வலா தபுனு உமூரன் துன்யவியா, துனியாவுடைய காரணங்களை சொல்லி சொல்லி இதை பிற்படுத்தவான. மகளுடைய நிக்கா இருக்குது, வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும், தொழிலை சரி பண்ணணும், அது செய்யணும், இது செய்யணும். அதுக்கு பின்னால் அனஹுஜ்ஜு பஅத அனஹுஜ்ஜு பஅத அன் அஸ்னஅ கதா, இதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு அப்படித்தானே அந்த எங்களுக்கு அது போடுறது சைத்தான். ஏன்னா கடைசிக்கு மௌத்து வந்துடும். மௌத்து எப்போ வாரண்டு தெரியா, மௌத்து வந்துடும். எனவே அந்த 7வது விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஹஜ்ஜுல் மப்ரூர். இதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலி பாவத்தை அப்படியே டோட்டலாக மன்னிக்கிறான். அதே போல் எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை தாரான். திருமுதியினுடைய ஒரு ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாபிஉ பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரா, தாபிஉ பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரா, ஹஜ் உம்ராவை அப்படி நீங்கள் செய்யுங்கோ. ஃபைன்னஹுமா அல் ஹஜ் வல் உம்ரா, அந்த ஹஜ்ஜும் உம்ராவும் என்ன செய்யும் என்றால் யன்ஃபியானில் ஃபக்ர் வதுனூப், யன்ஃபியானில் ஃபக்ர வதுனூப், எங்களுடைய ஏழ்மையை போக்கும். 23 லட்சம் பைத்திடுமே ஹஜ்ஜிக்கு போனால், உம்ராக்கு போனால் எவ்வளோ 3.5 லட்சம் 4 லட்சம் பைத்திடுமே. அன்புக்குரியவர்களே, இப்போ 7ஆம் அறிவு வேலை செய்யுது. இஸ்லாத்தில் 7வது அறிவு ஒன்று இருக்குது தெரியுமா அன்புக்குரியவர்களே? 6 அறிவு எங்களோட தலையில் இருக்குது, எங்களுக்கு இப்போ 6 அறிவு வேலை செய்யுது. எங்களோட 6 அறிவு மிருகத்தில் 5 அறிவுக்கு வேலை செய்யாது. 7ஆம் அறிவு ஒன்று இருக்குது, அது எங்களோட புத்திக்கு என்ன செய்யாது, படாது, அல்லாட கட்டல். அதுதான் வஹீ.
வஹீயுடைய அறிவு இருக்குதே, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகள் சில புத்திகளுக்கு படாது. ஏண்டா அது 6 அறிவு, அது விரிவான பாடம். அன்புக்குரியவர்களை விரிவாக பேசணும். மிருகத்திட்ட 6 அறிவுள்ள மனிதண்ட இந்த புத்தியை கொண்டு போயிட்டு மிருகத்துக்கு போட பார்த்தா அது 5 அறிவு இல்லை, அதுக்கு விளங்காது. இது மாதிரி 7வது அறிவு 6வது அறிவுக்கு படாது. படாதத்த அல்லாஹ்வுடைய கட்டளையில இருந்து செயல்படுறது தான் அற்புதம். அன்புக்குரியவர்களே, இது என்ன சொல்லுதுண்டா, என்ஃபியானில் ஃபக் ஹதீஸ் சொல்லுது. எங்கட நான் இப்போ ஹஜ்ஜிக்கு போயிட்டு 23 லட்சம் முடிஞ்சுமான சதக்கத்து மின்மால் 1000 ரூபா விற்கிறவர் 500 ரூபா சதக்கா கொடுத்தா 500 ரூபா குறைஞ்சி வைத்திருமே. இதானே எங்களை புத்தி சொல்றது. ஆனால் சதக்கா பானத்தை குறைக்காது, 1000 ரூபா 500 ரூபா ஆகாது என்றதுதான் ஹதீஸ் சொல்லுது. ஏனென்றா அதுக்கு பின்னால் அல்லாஹ் நிச்சயமாக தருவான். ஹஜ்ஜி செய்யுங்க 23 லட்சம் போகும், ஆனால் உங்களுக்கு அது எத்தனை மடங்கு இரட்டிப்பாக கிடைக்கும் செஞ்சவங்களுக்கு தெரியும் அதனுடைய அற்புதம். என்ஃபியானில் ஃபக்ர வத்துனூப், இதுதான் 7வது அறிவு, வஹீயுடைய அறிவு. கண்மூடித்தனமாக வஹியை நாங்கள் பின்பற்றணும். அல்லாஹுடைய கலாம, அவனுடைய தூதருடைய ஹதீதுகளை அன்புக்குரியவர்களே கண்மூடித்தனமாக இதை நாங்கள் பின்பற்றுவோம். என் ஃபக்ரையும் இல்லாமாக்கும், என் பாவத்தையும் என்ன செய்யும், மன்னிக்கும். எத்தனையோ பேர்களை நாங்களும் சந்தித்தோம், கஷ்டத்தோட சிரமத்தோட சல்லி சேர்த்து உம்ரா செஞ்சாங்க, ஹஜ்ஜி செஞ்சாங்க, நல்லா இருக்கிறாங்க, நல்லா பரக்கத்தாக்கி கொடுத்துருக்கிறாங்க. அதனால தான் ஏழைகளும் கஷ்டமானவர்களும் முதலாவது முன்னுரிமை கொடுக்கணும் இந்த கடமைக்கு. அல்லாஹ் ஏழையாக்க மாட்டான், ஏழையாக்க மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ்ட மேல யகீன் வச்சு நம்பிக்கை வச்சு, இது ஹதீதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். என்ஃபியானில் ஃபக்ர வதுனூப், வெளிரங்கம் சொல்லுது சல்லி எல்லாம் முடிஞ்சிடும் என்று. ஆனால் ஹதீஸ் சொல்லுது, அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தாரான், இதில் பெரிய பரக்கத்து இருக்குது. அல்லாஹ் அவனுடைய விசாலமான பரக்கத்துடைய அந்த வாயல்களை அப்படியே என்ன செய்வான், திறந்து தருவான். தமஸ்ஸகு பிஹாதிஹில் உம்ரா, இந்த உம்ராவை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். வஅதாஃபு இலைஹா சிலத்துல் அர்ஹாம் இருக்குது, சில அர்ஹாம் உறவை பேன்றது உம்ராவுடைய கடமை, ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றது பெரிய அற்புதம். இதில் ஆயுளுள்ள பரக்கத்து, இதில் அன்புக்குரியவர்களை எங்களோட வாழ்க்கையில் பரக்கத்து வசதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாம் இரட்டிப்பாக்கித்தாரான். அதில் நிச்சயமாக எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் பரக்கத்துடைய வாயல்களை திறந்து தருவான். ரப்பனா ஃப்தஹ் பைனனா வ பைன கௌமினா பில் ஹக் வ அன்த கைருல் ஃபாத்திஹீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் தான் விசாலமான பரக்கத்துடைய வாயில்களை திறந்து தாரது. அல்லாஹ்க்கே எல்லா புகழும். அவன் மேல் அளவு கடந்த நம்பிக்கை யகீன வைப்போம். இந்த கடமைகளை நாங்கள் செய்வோம். அன்புக்குரியவர்களே, வலைசலில் ஹஜ்ஜில் மப்ரூர் சவாபன் இல்லல் ஜன்னா, சொர்க்கத்தை தவிர ஹஜ்ஜுல் மப்ரூருக்கு எந்த கூலியும் இல்லை. அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, சொர்க்கம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த கூலிகளை அடைஞ்சி உலகத்தில் சுஃபிச்சமான மனமான இதனுடைய ஹக்கீக்கத்தை, உண்மையான இந்த ஹக்கீக்கத்தை விளங்கி அமல் செஞ்சு இந்த ஹஜ் உம்ராவுடைய கடமை இந்த காலத்தில் அன்புக்குரியவர்களை எதிர்வரக்கூடிய காலங்களில் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் தந்தருள்வானாக. எங்கள் நிலைமைகள் அனைத்தையும் சீராக்கிறியா அல்லாஹ், கஷ்டங்கள் நீக்கிறியா அல்லாஹ், துன்பங்களை அகற்றியா அல்லாஹ், எங்களோட துஆக்களை கபூல் செஞ்சு கொள்வா ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களை கஷ்டங்களை நீக்கிறியா அல்லாஹ், எங்களோட ஒவ்வொருத்தருடைய நிலைமைகளையும் சீராக்கிறியா அல்லாஹ், ஹஜ் உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். யாரெல்லாம் ஹஜ்ஜி செஞ்சில்லையோ ரஹ்மானே, உம்ரா செஞ்சில்லையோ அவர்களுக்கு அனைத்து வசதி வாய்ப்பையும் ஏற்படுத்தி அந்த ஹஜ் உம்ரா கடமைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். அந்த புனிதமான இடங்கள் எல்லாம் பார்க்கறதுக்குரிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். யார் அதன் மூலமாக பெரிய வசதி வாய்ப்பு பரக்கத்தை நீயே உண்டாக்கி தந்திரியா அல்லாஹ். நீ மகா பெரியவன் ரஹ்மானே, நீ அருளான் ரஹ்மானே. எங்களோட பிரச்சனைகள் கஷ்டங்கள் நீ அறிஞ்சவன் ரஹ்மானே. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான துஆக்களுடைய கபூலியத்தை அல்லாஹ் எங்களுக்கு உண்டாக்கி தந்திரு ரஹ்மானே. என்னோட தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு ரஹ்மானே. உற்றார் உறவினர் பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிற கபர் விசாலமானதாக வெளிச்சமான சுவர்க்கத்துடைய பூஞ்சோலையாக ஆக்கிறியா அல்லாஹ். நரகப்படுகொலியை விட்டு பாதுகாத்து ரஹ்மானே. எங்களுடைய உஸ்தாத்மார்கள் மாணவர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு ரஹ்மானே. எங்களோட இல்முக்கும் எங்களோட தீனுக்கும் எங்களோட மார்க்கத்துக்கும் ஷரியாத்துக்கும் யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்கள் எல்லாரையும் நீ இரக்கத்தோடு பார்த்துடு ரஹ்மானே. அவர்களுடைய பாவங்களை நீ மன்னிச்சிடு அல்லாஹ். எங்கள் எல்லாட கடன் பிரச்சனைகளை இல்லாமாக்கிறியா அல்லாஹ். தொழிலை பரக்கத்தாக்கி தந்துடு ரஹ்மானே. சொந்தமாக யால என்னென்ன நோயில் யாலா இருக்கின்றோம் ரஹ்மானே, என்னென்ன கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கின்றோமோ அனைத்து இந்த புனிதமான நேரத்தில் யாலா நீ ரொம்ப அறிஞ்சவன் ரஹ்மானே. எங்களோட ஒவ்வொருத்தரையும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான துஆக்களுடைய கபூலியத்தை உண்டாக்கிறியா அல்லாஹ். உன் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆக்களை பங்குள்ளவர்களாக்கிறியா அல்லாஹ். எதை விட்டும் பாதுகாப்பு தேன முழுமையான பாதுகாப்பு தந்து ரஹ்மானே. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அலி ذات الصفات السميع السمات كبير الشان.
رفيع الذكر مطاع الأمر جل برهان فخيم الاسم عزيز المسيء الحلم كثير الغفران جميل الثناء جزيل العطاء مجيب الدعاء من الحسان سريع الحساب شديد العقاب عليم العذاب عزيز السلطان أشهد أن لا إله إلا الله